சூப்பர் சார். அசத்திட்டீங்க. சார் நீங்க பெரிய ஆள் தான் சார். உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என்ன சார்? சாதாரணமா இருக்கும்போது என் மூஞ்சி சீரியஸா தான் இருக்கு. ஆனா இந்த பொண்ணுங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நவரசமும் பொங்கி வழியுது. பெரிய கில்லாடி தான் சார். நீங்க டெய்லி இங்க வருவீங்களா சார்? இல்ல என் ஃப்ரெண்ட்ஸை தேடி வந்தேன். யார் சார்? அதான் ரோமியோ ஜூலியட்னு. அவங்க யார் சார்? பலே கில்லாடிங்க. என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை என்ன பண்ணாங்க சார்? பிடிக்க முடியல. அவங்களையே சார் நீங்க பிடிக்கணும்? திருடன போலீஸ் தானே பிடிக்கணும். அப்படின்னா நீங்க போலீஸா? நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல. ஐ எம் யுகேந்திரன், டிசிபி யுகேந்திரன். ஐ எம் ராம், ஸ்ரீராம். குட் நைட் சார். நல்லது, குட் நைட். போயிட்டு நானும் கிளம்புறேன். மிஸ்டர் ஸ்ரீராம். சார். என்ன சார்? கொஞ்சம் அவசரப்பட்டியா? அதான் உன் மேரேஜ் லைஃப் சொன்னேன். எனிவே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே, குட் நைட். என்னடா நீ ஒரு பக்கம் நான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன், உன் பாட்டுக்கு நீ குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஆனா யார் அவரு? ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டோம். நம்மள பிடிக்க வந்த டிஎஸ்பி யுகேந்திரன். ஓ நோ. ரொம்ப ஃபீல் பண்ணாத. அவர் யாருன்னு நமக்கு தெரியும், நாம யாருன்னு அவருக்கு தெரியாது. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கிளம்பு கிளம்பு. இப்பதான் பயம் இல்லைன்னு சொன்னேன். பயமாவது கேமாவது முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். டேய் தப்பிக்க பாக்குறாங்க, பிடிங்களா அவளை. டாக்ஸில ஏறு. சரி. யோ வண்டிடு வண்டிடு. சீக்கிரம் சீக்கிரம். யோ போயா போயா. எங்க? ஊரை சுத்தி பாக்கிறதுக்கு. ஊரை சுத்தவா? ஐயோ சீக்கிரம் போயா, ரவுடிங்க தொட்டிட்டு வராங்க. சேசிங்க. சார் யார் சார் அவனுங்க? ஏன் உங்களை தொட்டுட்டு வரானுங்க? நாங்க டூரிஸ்ட், ஊரை சுத்தி பார்க்கலாம்னு வந்தோம். அவங்க இந்த பொண்ணை பார்த்தானுங்க, அழகா இருக்கால, அதை கிட்னாப் பண்ணலாம்னு பாக்குறானுங்க. தப்புதான் சார். அழகா இருக்கிறதா கிட்னாப் பண்றது சார். சார் இதான் சார் சென்னை மியூசியம். இதுல எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. டைனோசாரோட எலும்பு கூடு, அனகோண்டாவோட பல்லு, சிங்கம் புலியோட தோல், 300 வருஷம் பழமையான கடிகாரம், அந்த காலத்துல பயன்படுத்தின ஆயுதங்கள், அப்புறம் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். ஐயோ இன்னும் என்னென்னமோ இருக்கு சார். பேசாம வர சொல்றியா இல்லையா? ஒரு நிமிஷம், எனக்கு இது பிடிக்கல. வேற என்ன இருக்கு? சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு சார். அங்க போயா? சுத்தி ஒரு ரவுண்ட் அடிக்கட்டுமா? தேவையில்ல, ஏதாவது பார்க்குக்கு போ. அப்படின்னா கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கே போயிடலாம் சார். அங்க பாம்பெல்லாம் கூட நிறைய இருக்கு. ஹலோ, சிக்னல் இல்லையா? வாயே 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 வாயே. ஹலோ, சரி. ஹலோ பிரதர், என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணும், கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்குமா? ஹலோ, எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு. அது வந்து ராத்திரில எங்க போய் தொலைஞ்ச? அது திடீர்னு 2 டூரிஸ்ட் வந்துட்டாங்க. ராத்திரி நேரத்துல என்ன டூரிஸ்ட்? என்ன கதை சொல்ற என்கிட்ட? இல்ல இல்ல இல்ல, உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நைட்டும் பார்க்கணும், டியூட்டியை பாரு. என்ன டைவர்ஸ் பண்ணிடு. சின்ன விஷயத்துக்கே டைவர்ஸ்ங்கற. டைவர்ஸ்னா ஏன் அவ்வளவு பயப்படுற? எங்க அப்பா கிட்ட வாங்குனதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு பயமா? அதெல்லாம் இல்ல. என்ன யோசிக்கிற? உங்க ஆத்தா கூட சேர்ந்துட்டு என் மேல கிருஷ்ணா ஊத்தி கொளுத்திடலாம்னு பாக்குறியா? உன் பிளான் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். என் வரதட்சணை பணத்தை எனக்கு திருப்பி கொடு. அதெல்லாம் இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. சின்ன விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸ் கேக்குறாங்களே, ஏண்டா? இப்ப அதானே சார் பேச. குட் மார்னிங்.
குட் மார்னிங். இந்தா காஃபி. தேங்க்ஸ். நாம இப்போ எங்க இருக்கோம்? பெங்களூர் ஹைவே. இன்னும் என்ன, ஜஸ்ட் 300 கிலோமீட்டர்ஸ். அங்க போறோம், உடனே நீ மாடலிங் ஏஜென்சில ஜாயின் பண்ற. ஹேய், இவ்வளவு பணம் இருக்கும்போது ஏஜென்சில எதுக்கு ஜாயின் பண்ணணும்? நாமளே ஒரு மாடலிங் ஏஜென்சி ஓபன் பண்ணுவோம். சோ நீயும் பெரிய மாடல் ஆயிடுவ, நானும் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவேன். அப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கிற குழந்தை? ஐம் சாரி, ஆக்சுவலி அந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன். ஒண்ணு பண்ணுவோம், நாம அங்க போய் சேர்ந்துட்டு பணத்தை கொரியர்ல அனுப்பிடுவோம். லேட் ஆயிடும்டா, பணம் 2 நாள்ல கட்ட சொல்லிருக்காங்கல்ல. ஆனா நாம இப்ப திரும்பி போறது ரிஸ்க் ஆச்சே. பேசாம அந்த டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிடலாமா? அவனா? அவன் மூஞ்ச பார்த்தாலே நம்புற மாதிரி இல்லடா. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? எங்கயாவது ஓடி போயிடலாம்னு தோணுது சார். எனக்கு மட்டும் 4-5 லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னா எஸ்கேப் தான். இந்த உலகத்துல யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன், முக்கியமா என் பொண்டாட்டி கண்ணுக்கு. காசு கொடுங்க சார். கொடுக்க மாட்டேன். ஏன் சார், அப்புறம் பெட்ரோல் எப்படி போடுறது? பெட்ரோலுக்கா? இந்தா. ஜூலி, நான் இப்பதான் மேனேஜர் சார் கிட்ட பேசினேன். நீ உள்ளே வெயிட் பண்ணு, நான் ஹாஸ்பிடலுக்கு போய் பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். அது என்ன, நானும் வருவேன். நான் எதுக்கு சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேரும் திரும்பி அங்க போறது ரொம்ப டேஞ்சர். அந்த வீரபாகோட ஆளுங்க ஊர் பூரா நம்மள தேடிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நீ என் கூட வரது அவ்வளவு நல்லது இல்ல. அப்ப உனக்கு ஏதாவது ஆனா? அட்லீஸ்ட் நீயாவது சேஃபா இருப்பல்ல. அதான் எனக்கு கோவம் வருது. எதுக்கு நம்மள அப்படி பேசி பேசுற? பிரச்சனை என்ன, உனக்கு வேற எனக்கு வேறயா? அது இல்ல, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. நானும் வருவேன். இந்த பிடிவாதம் தான் எனக்கு பிடிக்கவே இல்ல. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்ப நாம எங்க சார் போறோம்? வந்த இடத்துக்கே போ. வந்த இடத்துக்கே வா. அப்புறம் ஏன் சார் இவ்வளவு தூரம் வந்தீங்க? பெட்ரோல் போடுறதுக்கு. வண்டி எடியா. சார் நில்லுங்க, யார் நீங்களா? சார் மேல பண்ணிட்டு இருக்காரு. ஓடா. என்னடா சத்தம்? ஞாபகம் இருக்கா டிஎஸ்பி? ஒரு நாள் இதே மாதிரி என் வீட்டுக்கு வந்து ஏனத்திலே கண்ண வச்சு சாரி சொல்ல வச்சேன். இப்ப நான் கேக்குறேன், நீ சாரி சொல்லு. ரோமியோ ஜூலியட்டுக்கும் உனக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன? என்ன வளர நீ? அவங்க கூட சேர்ந்து என்ன எதுக்காக ஏமாத்துன? பயமுடு. அவங்களை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லு. கேட் லாக் பண்றா. அப்படியே ஜிஹெச்சுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லு. இங்க 4 பொண்ணு ரெடியா இருக்குன்னு சொல்லு. பாத்ரூம் கீழே இருக்கு. உன் வீட்டை சுத்தி ஆளுங்க இருந்தப்போ நான் தனியாலா வரும்போதே உன்னால என்ன ஒண்ணும் புடுங்க முடியல. அப்படி இருக்கும்போது 4 ஸ்கூல் பசங்களை கூட்டிட்டு வந்து என்னடா பண்ணலாம்னு நினைக்கிற? நீ எவ்வளவு பெரிய கிறுக்கனா இருந்தா என் கையால சாகிறதுக்கு உன் கண்ணை நீயே கொண்டு வருவ. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உன் கண்ணாலேயே உன்னை சுட்டுட்டு என்ன கொலை பண்ண வந்தப்போ என்கவுண்டர்ல போட்டுட்டான்னு எஃப்ஐஆர் எழுதிடுவேன். சபாஷ் டிஎஸ்பி, எழுது. நீ எஃப்ஐஆர் எழுது. ஆனா பேப்பர்காரங்க எல்லாம் எழுதுவாங்க என்னன்னு தெரியுமா? ரோமியோ ஜூலியட் கூட கூட்டு சேர்ந்து ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற டிஎஸ்பி யுகேந்தர். அதுக்கு சாட்சியா இந்த போட்டோவை கூட போடுவாங்க. பாரு. என்னது? என்கிட்ட பணம் அடிச்ச சந்தோஷத்துல ராத்திரி பார்ல ரோமியோ ஜூலியட் கூட நீ பார்ட்டி கொண்டாடின போட்டோ இது. என்ன வளர்ற? இதுல ரோமியோ ஜூலியட் யாரு? பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ரோமியோ யாருன்னு கேக்குறியே. ஹேட்ஸ் ஆஃப். நீ ஒரு ரொம்ப நல்ல நடிகை. இவன் தான் ரோமியோன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஏமாத்தினவன என்னால மறக்க முடியுமா? மிஸ்டர் யுகேந்தர், உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். அவங்க எங்கிட்ட அடிச்ச பணத்தை நீ எடுத்துக்க.
ஆனா அவங்கள மட்டும் என்கிட்ட விட்டுடு. வீரபாகுவை ஏமாத்தினா என்ன ஆகுன்னு நான் அவங்களுக்கு சொல்லணும். எனக்கு கோபம் வந்தா என்ன ஆகுன்னு நீயும் தெரிஞ்சுக்கணும். வாங்கடா. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் போங்க. டிராபிக்ல மாட்டிக்கிட்டீங்க. வண்டி ஜாக்கிரதை. வணக்கம் சார். ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார். எங்க டிஎஸ்பிக்கு ஹெட் கான்ஸ்டபிள் வீரராகவன் ஒரு பருப்பு வடை இருக்கான் சார். உங்க மேனேஜர் மன்மதனும் இந்த வீரராகவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். உன் சம்பளத்தை விட ஜாஸ்தி தான் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப அழகா இருக்க. ஹலோ, எங்க இருக்க? வணக்கம் மாமா. என்ன செய்யற? சும்மா தான் இருக்கேன். ஹெட் கான்ஸ்டபிள் வீரராகவன் அப்படி. சரிங்க மாமா. அந்த டிஎஸ்பி ரோமியோ ஜூலியட் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. மாமா, ரோமியோ ஜூலியட்டை எங்க வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. சரிங்க மாமா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.